ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸில் டே 69 ஆகுது. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டோம். எந்திரிக்கிறதுக்கு காலையில் ஒரு 8:30-9 மணி ஆயிடுச்சு. சரி எந்திரிச்சோடனே வெயிட் ஏறி பார்க்கலாம் அப்படின்னா பேட்ரி டவுன் ஆகிடுச்சு போல். வெயிட் காணிக்கலாம். அந்த நம்பர் பாதி பாதியாக விட்டு தெரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, பேட்ரியை மாற்றிட்டு நம்ம வெயிட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காலையில் பேட்ரி வாங்க முடியல. ஈவினிங் டைமில் தான் வாங்கிட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எப்பயும் போல் சுடு தண்ணி, ஜீரா வாட்டர் எல்லாமே குடிச்சிட்டு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. சமையலாம் பண்ணி சாப்பிட ஒரு 12 மணின்னு வைங்க. 12 மணி ஆயிடுச்சு. ஸோ 12 மணிக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சாப்பாடு, கீரை கடைஞ்சோம், அப்புறம் மாங்காய் வதக்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கி மாங்காய் பச்சடி, ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ காலையில் எதுவுமே சாப்பிடல, எந்திரிச்சதை லேட்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் சாப்பாடு, கீரை, சூடாக சாப்பாடுக்கு கீரை அழகாக இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்தே வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாயந்தரமாக சரி வெயிட் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பார்த்தா 110 700 இருந்துச்சு. சரி ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்டோம், வெறும் வயிற்றில் பார்க்குற வெயிட்டு தான் நம்மளோட உண்மையான வெயிட்டு. ஸோ சாப்பிட்ட பின்னாடி பார்க்குற வெயிட் கிடையவே கிடையாது. ஸோ காலையில் எந்திரிச்சு பாத்ரூம் வந்துச்சு அப்படின்னா போயிட்டு நம்ம வெயிட் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட கரெக்டான வெயிட்டு. ஸோ யூரினேஷன் பண்ணிவிட்டு பின்ன மோஷன் போயிட்டு பார்க்குற வெயிட் தான் கரெக்டான வெயிட்டு. ஸோ காலையில் பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு எவ்வளோ வெயிட்டு அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி நம்ம தண்ணி குடித்தா கூட அது நம்ம வெயிட் கணக்கில் தான் சேரும். அதனால தான் எனக்கு இப்போ 110 70 இருக்குது போல். அப்புறம் இன்றைக்கி நைட்டு நான் என்ன எடுத்தோம் அப்படின்னா, பூண்டு குழம்பு வச்சு மேலேருந்து அத்தா கொடுத்தாங்க. ஸோ அந்த குழம்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றிக்கிட்டோம். இட்லியில் ஒரு 3 இட்லி இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வேறு எதுவுமே பண்ணலை. அப்புறம் வாக்கிங் பண்ணேன். நான் வேறு எதுவும் புதுசாக ஃபுட்டு எதுவும் எடுக்கலை, வெஜ்ஜு எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ 3 இட்லி, இந்த பூண்டு குழம்பு வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி என்னோடய டே இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இட்லி ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு. கிட்டத்தட்ட அது எவ்வளோ சொல்கிறது, ஒரு மாதம் கூட இருக்கலாம் நான் இட்லி சாப்பிட்டு, அவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நான் வாக்கிங் எவ்வளோ போயிருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 சில்லற ஸ்டெப்பு போயிருந்தேன். கொஞ்ச நேரம் மட்டும்தான் நடந்தேன். சாயந்தரமாக ரொம்ப நேரம் நான் நடக்கலை. இன்றைக்கி என்னன்னு தெரியல, லேட்டாக இருந்துச்சுனால எல்லாமே மாறி போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் எனக்கு போச்சு. நாளைக்கு எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பீரியட் டைமில் இப்போ 3 டேஸ் ஆச்சு. ஸோ இனிமேல் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டினியூஸாக ஒரு 28 நாள் பண்ண முடியும். பார்க்கலாம். நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதம் கரெக்டான எக்ஸசைஸோ ஒரு மாதம் கரெக்டான டயட்டோ என்னால் பண்ணவே முடியலை. இந்த மாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் நான் மாறியிருக்கேன். ஏன் அப்படின்னா திரும்பவும் பழைய மாதிரி, அதாவது நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில். பாய்.